புதுச்சேரி பாகூர் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பாகூர் பகுதி இளைஞர்களுக்கு கேரம்போர்டு, வாலிபால், கிரிக்கெட் கிட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டு மைதானத்திற்கு தேவையான போக்கஸ் லைட், நெட் மற்றும் பெண்களுக்கு பரிசு பொருட்கள் என 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், இளைஞர்கள் அரசியலுக்கு வருகை தந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கடந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும், என் வருமானத்தை விட்டுவிட்டு உங்களுக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன் என்றும் உங்கள் ஆதரவு என்றைக்கும் தேவை என்றும் கூறினார். தமிழுக்காக சொத்தை கொடுத்தாங்க, தமிழுக்காக இவ்வளவு மக்களுக்காக தியாகம் செஞ்சு காப்பாத்தின ஒரு விஷயத்த இன்னைக்கு ரொம்ப ஊழலாலையும் ஒரு கரப்ஷன்ல ரொம்ப சூழ்ந்து போய் இதுக்கு மேல ஒரு நல்லவர்கள் அரசியலுக்கு வந்து இளைஞர்கள் இதை காப்பாத்தலைன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பா ஆயிடும். இதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் முன்னெடுத்து இளைஞர்கள்லாம் தைரியமா அரசியலுக்கு வந்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை எதிர்நீச்சலை போட்டு அதை சமாளிச்சு நம்மளால முடிஞ்ச விஷயத்த மக்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் இங்க இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி என்ன செய்ய முடியும். இங்க ஒரு பிரெஞ்சு லேடி இருக்காங்க, அவங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு 100 நாய்க்கள் அவங்களுக்கு தேவைங்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கூட வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருந்து ஒரு 100 நாயை கொண்டு அவங்க இடத்துல வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஆபரேஷனுக்காக பிரான்ஸ் போய் அவங்க அதை நடத்த முடியாம இருக்க சூழ்நிலை நான் அதை பார்க்க போனேன். அன்னைக்கு போய் அதுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வந்தோம். அப்போ அதான் நினைச்சோம், ஒரு பிரெஞ்சு லேடி அவங்களுக்கு இந்த மண்ணு மேலேயும் இங்க இருக்கிற ஒரு விலங்கு மேலேயும் இவ்வளவு ஆர்வம் இருக்கு. இங்கே பிறந்த இந்த மண்ணிலே பிறந்தவங்களுக்கு ஏன் அது விட்டு போச்சு? இந்த காசு பணங்கிற ஒரே நோக்கத்துல எல்லாருமே அவங்களோட இனமும் மதத்தையும் அவங்களோட வரலாறையே மறந்துட்டு ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் பதவிக்காகவும் இவங்க பண்றது இன்னைக்கு சரியில்லை. இதெல்லாம் எதிர்கொண்டிருக்கிறதால வந்திருக்கோம். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு சாதிச்சுட்டு தான் இங்கிருந்து போவோம். அப்படி இருக்கும்போது உங்களோட அன்பும் ஆதரவும் என்னைக்குமே தேவை. ஏன்னா பிசினஸ் மேனுக்கு எப்பவுமே ஒரு பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் என்னன்னா டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நேரத்தை எந்த ஒரு தொழிலதிபருமே வீணாக்க மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டா தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்க நிலைமையிலும் நான் என்னோட நேரத்தை ஃபுல்லா மக்களுக்காக ஒதுக்கி நான் இங்க என்னோட லாபத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஃபுல்லா அரசியல் இறங்கி உங்களுக்காக நான் செயல் செய்யறதுக்காக வந்திருக்கேன். உங்களோட அன்பும் ஆதரவும் என்னைக்குமே இருந்தால் நான் கண்டிப்பா புதுச்சேரி சிங்கப்பூரா மாத்தி காட்டுவேன்.